ஸ்ரீராமகிருஷ்ணரின் தெய்வீக தொடுதல். தட்சிணேஸ்வரத்திற்கு நரேந்திரன் இரண்டாவது முறையாகச் சென்றபோது இந்த விசித்திரமான அனுபவம் நிகழ்ந்தது. நரேந்திரன் வழக்கம் போல அறையில் அமர்ந்திருந்தபோது ஸ்ரீராமகிருஷ்ணர் திடீரென்று எழுந்து வந்து தனது வலது பாதத்தை நரேந்திரனின் மார்பில் வைத்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பாதம் பட்ட அந்த மாத்திரத்திலேயே நரேந்திரனுக்கு ஒரு பிரமிப்பூட்டும் காட்சி தெரிந்தது. அவனது கண்கள் திறந்திருந்த போதிலும் அவனைச் சுற்றியிருந்த சுவர்கள், அறையின் கதவுகள், ஜன்னல்கள், ஏன் அந்த முழு கட்டிடமே காற்றில் கரைந்து மறைவது போல தோன்றியது. சிறிது நேரத்தில் நரேந்திரனுக்கு தனது உடல் உணர்வும் மறையத் தொடங்கியது. தான் ஒரு எல்லையற்ற சூன்யத்தில், அதாவது இன்ஃபினிட் வாய்ட் இல் ஐக்கியமாகி விடுவோமோ என்ற அச்சம் அவருக்கு ஏற்பட்டது. உலகமும் அதிலுள்ள பந்தங்களும் மறைந்து போவதைக் கண்டு அவர் பதற்றமடைந்தார். பயந்து போன நரேந்திரன் உரத்த குரலில், ஐயா, நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீர்கள்? எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நான் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று அலறினார். நரேந்திரனின் நிலையைக் கண்டு மென்மையாகச் சிரித்த ஸ்ரீராமகிருஷ்ணர் தனது கையை அவர் மீது வைத்து, சரி, இப்போதைக்கு இது போதும், எல்லாம் மெதுவாக சரியான நேரத்தில் நடக்கும் என்று கூறி அந்த நிலையை திரும்ப பெற்றார். உடனடியாக நரேந்திரன் சாதாரண நிலைக்கு திரும்பினார். ஆனால் அந்த அனுபவம் அவர் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை நரேந்திரன் உணரத் தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணருடனான முதல் சந்திப்பு. நரேந்திரனின் மனதில் கடவுளை கண்டவர் உண்டா என்ற கேள்வி கனன்று கொண்டிருந்த நேரத்தில் அவரது உறவினர் ஒருவரின் வீட்டில் வைத்து முதன்முதலாக ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார்த்தார். ஆனால் அப்போது அவர்களுக்குள் பெரிய உரையாடல் ஏதும் நடக்கவில்லை. பின்னர் தனது பேராசிரியரின் குறிப்பைத் தொடர்ந்து 1881ஆம் ஆண்டு ஒரு நாள் நரேந்திரன் தட்சிணேஸ்வரத்திற்குச் சென்றார். தட்சிணேஸ்வரத்தில் நரேந்திரனைக் கண்ட மாத்திரத்திலேயே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரவசமடைந்தார். நரேந்திரனை தனியாக அழைத்துச் சென்ற அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தபடி, ஓ, இவ்வளவு தாமதமாகவா வருவது? உலகியல் மனிதர்களின் பேச்சைக் கேட்டு என் காதுகள் புண்ணாகிவிட்டன. என் உள்ளக்கிடக்கையை பகிர்ந்து கொள்ள தகுதியான ஒருவன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் என்று கூறி நரேந்திரனின் கைகளை பிடித்துக் கொண்டார். நரேந்திரருக்கு இது மிகவும் வினோதமாகவும் ஒருவேளை இவர் ஒரு பித்தரோ என்றும் எண்ணத் தோன்றியது. நேரடியான கேள்வி. இருப்பினும் நரேந்திரன் தயங்காமல் தான் அனைவரிடமும் கேட்கும் அந்த, ஐயா, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் மழுப்பலாக பதிலளித்த நிலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மட்டும் மிக உறுதியாக, ஆம் நரேன், நான் உன்னை பார்ப்பதை விடவும் தெளிவாக கடவுளைக் காண்கிறேன். உனக்கும் அவரை காட்ட முடியும். ஆனால் அவரை பார்க்க யார் விரும்புகிறார்கள்? பெண்டாட்டி, பிள்ளை, பணம் என உலக விஷயங்களுக்காக மக்கள் குடம்குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பவர் கூட இல்லையே என்று பதிலளித்தார். இந்த சந்திப்பின்போது மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தனது பாதத்தை நரேந்திரனின் மார்பில் வைத்தார். அந்த நொடியில் நரேந்திரனுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. சுவர்கள், கட்டிடம் என அனைத்தும் கரைந்து மறைவது போலவும் தான் ஒரு சூனியத்தில் கரைந்து போவது போலவும் அவர் உணர்ந்தார். ஐயா, என்ன செய்கிறீர்கள்? எனக்கு பெற்றோர் இருக்கிறார்கள், நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்று நரேன் அலறினார். சிரித்துக்கொண்டே காலை எடுத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சரி, இப்போதைக்கு இது போதும், எல்லாம் மெதுவாக நடக்கும் என்று கூறினார். இந்த சந்திப்பு நரேந்திரனின் பகுத்தறிவு பாதையை ஆன்மீக பாதையுடன் இணைத்த ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது. வறுமையின் பிடியில் நரேந்திரர். 1884ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் ஒரு இரவு நரேந்திரனின் வாழ்க்கையையே திசை மாற்றியது. அன்று அவரது தந்தை விஸ்வநாத தத்தர் திடீரென மாரடைப்பால் காலமானார். தந்தை உயிரோடு இருந்தவரை ஒரு இளவரசனைப் போல எதற்கும் குறைவில்லாமல் வாழ்ந்து வந்த நரேந்திரன் அடுத்த சில நாட்களிலேயே குடும்பத்தோடு வறுமையின் இருண்ட பிடிக்குள் தள்ளப்பட்டார். விஸ்வநாதர் கை நிறைய சம்பாதித்தாலும் அவர் மிகுந்த தாராள மனப்பான்மை கொண்டவர் என்பதால் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தனது சேமிப்பை கூட பொருட்படுத்தாமல் வாரி வழங்கிவிடுவார். இதன் காரணமாக அவர் மறைந்தபோது குடும்பத்திற்கு என சிறு தொகையை கூட சேமித்து வைத்திருக்கவில்லை. வசதியான மாளிகையில் அறுசுவை உணவுகளை உண்டு வளர்ந்த நரேந்திரனின் குடும்பம் திடீரென்று அடுத்த வேளை உணவிற்கே வழியில்லாமல் தவித்தது. வறுமை எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்றால் பல நாட்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் உண்பதற்கு போதுமான உணவு இருக்காது. அத்தகைய நேரங்களில் தனது தாய் புவனேஸ்வரியும் தம்பிகளும் பசியால் வாடுவதை காண பொறுக்காத நரேந்திரன் ஒரு தியாகத்தை செய்வார். தட்டில் உள்ள சிறிதளவு உணவையும் அவர்களே உண்ணட்டும் என்பதற்காக
அம்மா, எனக்கு இன்று நண்பர் ஒருவரது வீட்டில் விருந்து இருக்கிறது. நான் அங்கே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று பொய்யாக கூறிவிட்டு பசியுடன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். ஆனால் உண்மையில் வெளியே சென்று யாருக்கும் தெரியாமல் பட்டினியாக காலத்தை கழிப்பார். இந்த துயரங்கள் போதாகென்று நரேந்திரனின் நெருங்கிய உறவினர்கள் அவரது குடும்பத்திற்கு பெரும் துரோகம் இழைத்தனர். நரேன் வறுமையில் இருப்பதைக் கண்டு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்கள் வசிக்கும் பூர்வீக வீட்டிலிருந்து அவர்களை அனாதைகளாக வெளியேற்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஒருபுறம் பசி, மறுபுறம் நீதிமன்ற வழக்கு என நரேந்திரனின் தோள்கள் பெரும் பாரத்தை சுமந்தன. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மூத்த மகனான நரேன் மீது விழுந்ததால் அவர் கிழிந்த காலணிகளுடனும் கலைந்த தலைமுடியுடனும் கல்கத்தாவின் சுட்டெரிக்கும் வெயிலில் தெரு தெருவாக அலைந்து வேலை தேடினார். அவரது வறுமையைக் கண்டு சில நண்பர்கள் பரிதாபப்பட்டாலும் அவருக்கு வேலை வழங்க யாரும் முன்வரவில்லை. பலர் அவரை பார்த்தும் பார்க்காதது போல புறக்கணித்துச் சென்றனர். ஒருமுறை கடும் மழையில் நனைந்தபடி களைத்துப் போய் ஒரு வீட்டின் திண்ணையில் மயங்கி விழுந்து கிடந்தார். ஏன் கடவுள் நல்லவர்களுக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறார்? ஏழைகளின் அழுகுரலை அவர் கேட்கிறாரா இல்லையா என்ற கேள்விகள் அவர் மனதில் புயலாக வீசின. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தான் கொண்ட நேர்மையையும் கொள்கையையும் நரேந்திரன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. குருதேவரின் சோதனைகள். நரேந்திரர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு செல்லத் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை சோதிப்பதற்காக சில வினோதமான முறைகளை கையாண்டார். ஒருமுறை நரேந்திரர் வந்திருந்தபோது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரிடம் பேசாமலும் அவரை சட்டையே செய்யாமலும் 1 மாதம் முழுவதும் மௌனமாக இருந்தார். ஆனால் நரேந்திரர் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்து சென்றார். இறுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், நரேன், நான் உன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அப்படி இருந்தும் நீ ஏன் இங்கே வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு நரேன் மிக இயல்பாக, ஐயா, நான் உங்களை பார்க்க வந்தேனே தவிர உங்கள் பேச்சை கேட்க வரவில்லை. எனக்கு உங்களை பிடிக்கும், அதனால்தான் வருகிறேன் என்று பதிலளித்தார். நரேந்திரரின் இந்த தூய்மையான அன்பைக் கண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வியந்து போனார். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் நரேந்திரரின் பாடும் திறமை. நரேந்திரன் தக்ஷிணேஸ்வரத்தில் அமர்ந்து மனசலோ நிஜ நிகேதனே, மனமே உனது சொந்த வீட்டிற்கு திரும்பு போன்ற பாடல்களை பாடும்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படியே சமாதி நிலைக்குச் சென்று விடுவார். நரேந்திரரின் குரலிலிருந்த அந்த ஆத்மார்த்தமான ஈர்ப்பு கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடியதாக இருந்தது என ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. மேலும் நரேந்திரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அப்படியே குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உங்களை முழுமையாக சோதிப்பேன், அதன் பிறகே ஏற்றுக்கொள்வேன் என்று சவாலாக கூறினார். ஒருமுறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காசு பணத்தை தொட்டாலே அவரது கைகள் சுருங்கிப் போய்விடும், பணத்தை தொட முடியாத குறவு நிலை என்பதை சோதிக்க நரேந்திரர் அவருக்கு தெரியாமல் அவரது படுக்கைக்கு அடியில் ஒரு நாணயத்தை மறைத்து வைத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் படுக்கையில் அமர்ந்ததும் உடல் வேதனையால் துடித்ததைக் கண்டு நரேந்திரர் அவரது துறவு நிலையை எண்ணி வியந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரரை மற்றவர்களைப் போல ஒரு சாதாரண இளைஞனாக பார்க்கவில்லை. நரேந்திரனை யாரும் எடை போடாதீர்கள், அவனை முற்றிலுமாக அறிந்து கொள்ள யாராலும் இயலாது என்று அவர் அடிக்கடி கூறுவார். நரேந்திரரிடமிருந்த தன்னம்பிக்கை, ஆண்மை, ஒருமுகப்பட்ட செயல்பாடு மற்றும் உண்மையை அடைவதற்கான தீவிரமான ஆன்மதாகம் ஆகிய பண்புகளே ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அவர் மீது இத்தகைய பெரும் நம்பிக்கை கொள்ளச் செய்தன. மற்றவர்கள் நரேந்திரரை ஒரு பிடிவாதம் மிக்கவராகவும் முரடராகவும் பக்குவப்படாத அறிவு கொண்டவராகவும் விமர்சித்தபோது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மட்டும் அந்த புறத்தோற்றத்திற்கு பின்னாலிருந்த உண்மையை உணர்ந்திருந்தார். நரேந்திரரின் பிடிவாதத்திற்கு பின்னாலிருந்த தன்னம்பிக்கையையும் அவரது முரட்டுத்தனத்திற்கு பின்னாலிருந்த ஆண்மையையும் அவர் கண்டார். நரேந்திரர் தம்மை புகழ்வதையோ அல்லது இகழ்வதையோ ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டார். அதற்கு காரணம் அவரிடமிருந்த இதயத் தூய்மை என்பதை குருதேவர் அறிந்திருந்தார். நரேந்திரரின் சுதந்திரமான செயல்பாடுகளும் சிந்தனைகளும் சுயக்கட்டுப்பாட்டிலிருந்து பிறந்தவை என்றும் வெளியில் தெரியும் சில குறைகள் காலப்போக்கில் மறைந்து அவரது உண்மையான தெய்வீக பண்புகள் வெளிப்படும் என்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உறுதியாக நம்பினார். இதனால்தான் மற்றவர்கள் நரேந்திரரை பற்றி என்னதான் குறைகளை சொன்னாலும் அவர் மீது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வைத்திருந்த நம்பிக்கை ஒருபோதும் சிதறவில்லை. நரேந்திரரை தனது ஆன்மீக வாரிசாக கருதிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரருக்காக தேவியிடம் ஒரு விசித்திரமான பிரார்த்தனையை செய்தார். மற்ற சீடர்களிடம் உள்ள மாயை திரையை விளக்கும்படி கேட்ட அவர் நரேந்திரரிடம் மட்டும், அம்மா, உன் மாயை சக்தியை சிறிதளவு நரேந்திரனிடம் வைத்திரு என்று வேண்டிக் கொண்டார். ஏனென்றால் மாயை முற்றிலும் விலகினால் நரேந்திரர் ஒரு நொடி கூட இவ்வுலகில் இருக்க மாட்டார்.
அவர் மூலமாக நடக்க வேண்டிய உலக நன்மைகள் தடைபடும் என்பதை அவர் அறிந்திருந்தார்.